தாவைக்க மாவட்ட செயலாளரின் மன்மத லீலை. இன்ஸ்டாவில் வழிந்த விஜய் மோகன். வச்சு செஞ்ச சிஎம் விஜய். பதவி வாங்கி தருவதாக கூறி பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய தாவைக்க மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் செய்த மன்மத லீலையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தலைகீழா நின்னாலும் தண்ணி குடிக்க முடியாதான் என்று தாவைக்க மாவட்ட செயலாளர் தன்னை எதிர்த்து கேட்க எந்த கொம்பண்டா இருக்கான் இந்த நாட்டில் என்று விஜய் அவர்களுக்கு சவால் விடும் வகையில் தன்னந்தனியாக அவர் செஞ்சிருக்கும் இத்தகைய செயலை விரிவாக பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது ஆற்காடு நகர காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்கி தாவைக்க தலைமை உத்தரவிட்டிருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் அளித்த புகாரின் பேரில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்குது. பாலியல் கதை என்றாலே முக்காவாசி பேர் சிக்கியிருப்பது இன்ஸ்டாகிராமில் தான். இதன் தொடக்கமும் அங்கிருந்து தான். இன்ஸ்டாகிராம் மூலம் அந்த பெண்ணிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் பழகியிருக்கிறார். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி அவர்கள் அதற்கு பிறகு தொலைபேசி எண்ணையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்ந்து ஆபாச செய்திகளை அனுப்பிய விஜய் மோகன் பின்னர் அதை வைத்து மிரட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. முதல்ல மகளிர் அணியில் முக்கிய பொறுப்பு வாங்கி தருவதாக கூறிய விஜய் மோகன் அந்த பெண்ணிடம் நிர்வாண படங்களையும் பெற்றிருக்கிறார். பின்பு அந்த படங்களை வைத்து தொடர்ந்து மிரட்டியும் வந்திருக்கார். தன் பேச்சை கேட்காவிட்டால் ஆபாச வீடியோக்களையும் புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த அந்த பெண் ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே அந்த பெண் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் கிடுகிடுகிடுவென வைரலானது. பதவி வாங்கி தருவதாக தன்னை ஏமாற்றி ஆபாச புகைப்படங்களை பெற்று தொந்தரவு செய்ததோடு மாதவிடாய் காலத்தில் கூட டார்ச்சர் செய்ததாக அந்த பெண் கூறியிருந்தார். மேலும் ஒரு தங்கையாக நினைத்து முதல்வர் விஜய் தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் தன்னை மிரட்டும் விஜய் மோகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருந்தார். இதற்கிடையே பெண்ணளித்த புகாரின் பேரில் முதல்கட்ட விசாரணைக்கு பிறகு விஜய் மோகன் மீது 4 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த வழக்கில் புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக போலீசார் ஆதாரங்களை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. புகார்தாரர் மற்றும் தொடர்புடைய நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணையின் போது முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பெண் இது தொடர்பான புகாரை தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகத்திலும் அளித்துள்ளார். இந்த விவகாரம் பொதுவெளியில் பெரிதானதை அடுத்து கட்சியின் ஒழுங்கு மற்றும் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விஜய் மோகனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்கி தமிழக வெற்றிக் கழக தலைமை உத்தரவிட்டது. ஆசை தோசை அப்பளவட ஆசைப்பட்டத செய் 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 என்று தாவைக்க மாவட்ட செயலாளரை வச்சு செய்திருக்கும் தாவைக்க தலைமையை பற்றி உங்கள் கருத்தை நம் ஜெம் கமெண்ட்டில் பகிரவும். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.